எல்லாருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு கொங்கு ரீஜியன்ல ரொம்ப ஸ்பெஷலான குழம்பான தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வந்து எங்க ஸ்டைல்ல வைக்கிற தக்காளி குழம்புங்க. இந்த ஒரு குழம்பு போதுங்க. இட்லி, தோசை, ஆப்பத்துக்குங்க, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து வடகமும் ஆம்லெட்டும் நல்ல காம்பினேஷனா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வடக்கல்லிங்க, ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. 10 வரமிளகாய்ங்க. இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாங்க. 1 கப் கடலைப்பருப்புங்க, 1 கப் வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலைங்க. இதெல்லாம் சேர்த்து பாதி வணங்கிட்டுங்க. இப்போ பாதி அளவு வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்தி கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாங்க. இது வந்து லைட்டாக கலர் மாறினாலே போதுங்க. ரொம்ப ப்ரௌனாக வணக்கிட்டோம்னா குழம்பு கலர் டார்க் ஆயிருங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்காதுங்க. இப்போ இந்த அளவுக்கு வணக்கினா போதுங்க. இதை வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. ஒரு வடக்கல்லிங்க, ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டுங்க. நம்ம இப்போ அதில் 1/2 கிலோ வந்து நாட்டு தக்காளி சேர்த்துறோங்க. தக்காளி குழம்புக்கு நாட்டு தக்காளியோட புளிப்புத்தன்மையோடு வச்சாதாங்க நல்லாயிருக்கும். ஆப்பிள் தக்காளி சேர்த்துனோம்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம இப்படியே வணக்கி எடுக்கணுங்க, கட் பண்ணக்கூடாது. இப்போ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வந்து வணக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தோல் உறிஞ்சு தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம கட் பண்ணி போட்டிருந்தோம்னா ரொம்ப தண்ணி விட்டுருக்குங்க, அது குழம்புக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி முழுசாக போட்டு வணக்கினா தாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதையே எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. நம்ம முதல்ல ஆற வச்சிருக்கிற மசாலா கூடைங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 மூடி தேங்காய்ங்க. இதை முதல்ல சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணுங்க. இது அரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்து அரைக்கணுங்க. முதல்லையே தக்காளி சேர்த்துனோம்னா இது குழம்புக்கு வந்து நல்லா மசாலா அரைபடாதுங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்குங்க, ஒரு வடக்கல்ல 2 கரண்டி எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகுங்க, கருவேப்பிலை 2 கொத்தும் 2 வரமிளகாயும் போட்டு தாளிச்சுக்கலாங்க. அது கூடவே ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்து மசாலா தக்காளி எல்லாமே வணக்கி போட்டிருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிறது கிடையாதுங்க. குழம்புக்கு வந்து அளவான தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போதுங்க. இந்த குழம்பு வந்து நம்ம பிளெயினாகவும் வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு நம்ம உள்ளே சேர்த்தியும் நம்ம செய்யலாங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நுரக்கட்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு நிறுத்தினாலே நம்மளோட குழம்பு ரெடி ஆயிருங்க. நம்ம வீட்டில் காய்கறிகள் இல்லாத சமயத்தில் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் நம்ம இந்த குழம்பை வந்து சீக்கிரமாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் நம்ம வச்சிடலாங்க. குழந்தைங்களுக்கூட டிஃபன் பாக்ஸுக்கும் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி கூட, சாதத்து கூட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு வடகம் மட்டும் வறுத்து கூட வச்சு கொடுத்து விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா திருப்பி திருப்பி எல்லாருமே கேட்பாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.